இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. மீண்டும் மனு தர்மத்திற்கு அடிமையாக வேண்டுமா? எக்காரணத்தை கொண்டும் கொள்கை எதிரிகள் தேர்தலில் வெற்றி பெற்று விடக்கூடாது, எச்சரிக்கை தேவை என்று கம்பம் மற்றும் தேனி பகுதிகளில் நடைபெற்ற இதுதான் பாஜக, இதுதான் RSS ஆட்சி, இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்ற ஒரு கொள்கை பரப்புரை கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுச்சி உரையாற்றியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசிய ஆசிரியர் அவர்கள், மக்களுக்கு மறதி அதிகம், எங்களுக்கோ நினைவு அதிகம் என்ற சொல்லாடல் மூலமாக 2014 மோடி RSSின் கொள்கைகளை சொல்லி ஆட்சிக்கு வரவில்லை, பொய் சொல்லிதான் வந்தார், நம்மை விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்திருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அந்நாள் இந்நாள் பக்கத்தில் இன்றைக்கு 2 முக்கியமான செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. 12/1/1971 அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி 1000 ஆண்டு இழிவை ஒழிக்க முதல் அடி எடுத்து வைத்த நாள்தான் இன்று. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது நீதிமன்றத்தில் தந்தை பெரியாரின் வரலாற்று புகழ்மிக்க வாக்குமூலம் தாக்கல் செய்யப்பட்ட நாள் இன்றைய நாள். 12/1/1934 நடைபெற்ற சம்பவம். தந்தை பெரியார் குடியரசு ஏட்டில் 1933 அக்டோபரில் இன்றைய பிரிட்டிஷ் ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்று எழுதியதற்காக பிரிட்டிஷ் அரசு ராஜத்வேஷ சட்டத்தின் கீழ் 124A கீழ் வழக்கு தொடுத்த நிலையில் நீதிமன்றத்தில் தந்தை பெரியார் கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க அறிக்கை இது. வெள்ளைக்காரர்களுக்கு விசுவாசமாக இருந்தார் பெரியார் என்று புழுதி தூற்றும் பொக்கை வாய்களுக்கு சரியான பதிலடி இது. இவ்வழக்கில் தந்தை பெரியாருக்கு 9 மாத கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 300 அபராதம் வழங்கப்பட்டது. அதற்கான செய்திகள் இன்று விடுதலையில் 2ஆம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது.